தீராத பிரியத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கும் என் கணவர் திரு கணேசனுக்கும் எனது மகன் ஜெயராமனுக்கும் பின்புலமாயிட்டாங்க. ஓவியத்தை பற்றி மிகப்பெரிய ஓவியர்கள் அவருடைய கருத்துக்களையும் மிக வலிமையாக இந்த ஃபியூச்சர் ஆஃப் த எஜுகேஷன் என்ன மாதிரி விஷயங்களை அதை டிசைன் பண்ற பீப்புள் அவர் டிசைன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. What is the design that's really required for making the education and the educationist and the one who is getting himself educated is required ங்கிறத பஞ்ச் மாதிரி விஷயம் சார் வச்சாங்க. ஒரு பஞ்ச் வந்து நான் அவரை அதிகமா அவரோட நான் இன்ட்ராக்ஷன் வைக்க விரும்புறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய ஓவியத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓவியத்தை என்ஜாய் பண்ணலாம். கலையினுடைய ஒரு அதீதத்தை தான் நான் எனது ஓவியங்களில் வைத்திருக்கிறேன். எனது அளப்பரிய அக எழுச்சிகள் தீவிரமானவை. அவற்றின் நுணுக்கமான இழைகள் இந்திய கீழத்தேய மேலைத்தேய ஓவியங்களில் பஞ்சபூதங்களின் குறியீடாக அடர்ந்து அமைதியாக மிதக்கின்றன. பல நேரங்களில் இன்னதென்று சொல்ல இயலாத ஆர்வத்தின் கிளர்ச்சி கூடி வண்ண கார்வைகளாக 8 திசைகளிலும் அவை விரைந்து கொண்டிருக்கின்றன. கலையின் அதீதம் உருவாக்குகின்ற ஒவ்வொரு படைப்பினையும் தியானமாக்குகிறது. அப்படி ஒரு தியானத்தை தான் நான் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். நான் தாரா கணேசன். ஒரு கவிஞராக தான் என்னுடைய இலக்கிய பயணமாக தான் தொடங்குச்சு. அதற்கு பிறகு அதை ஒரு சிங்கிள் டைமென்ஷனலாக தான் ஒரு போயட்ரி அல்லது ஒரு சிறுகதை அல்லது ஒரு நாவல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கதைகளில் கூட நாவலில் கூட சில கேரக்டர்ஸ் இருக்கும் பொழுது நம்மளோட தாட் ப்ராசஸை சில கேரக்டர்ஸ் மூலியமாக சொல்ல முடியும். கவிதைகளில் அது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அப்ரோச்சாகவும் மிகச்சிறிய நட்ஷெல்லாகவும் இருக்கிற விஷயம். அப்போது அதை ஒரு டபுள் டைமென்ஷனில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கும் பொழுது தான் இந்த ஓவியங்கள் எனக்கு அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதுவும் என்னுடைய ஓவியத்தினுடைய அந்த புள்ளி கூட என்னுடைய இலக்கியமான அந்த கவிதையிலிருந்து தான் தொடங்குச்சுன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக நான் இந்த ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நான் வரைவதில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் என்னுடைய ஓவியங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இல்லாத ஒன்றின் பின்னால் எப்பொழுதுமே நான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி மச் அன்னோன் டு மீ. அது நிறைய புதிர்களை தனக்குள் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஓவியக்கித்தான் முன்னாடியும் நான் அமர்ந்து கொள்ளும் பொழுது அதுக்கும் எனக்கும் ஒரு பெரிய டயலாக், ஒரு ஒயிட் ஸ்பேஸ். அதாவது ஸ்கையை நம்ம ப்ளூ எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் என்னுடைய இந்த ஓவியக்கித்தான் அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ஒயிட் எக்ஸ்பேன்ஸ் ஆயிரும். அந்த ஒயிட் எக்ஸ்பேன்ஸ் என் கூட ஒரு பெரிய டயலாக் நடந்துக்கிட்டே இருக்கும். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ டு மீ. நெருடாவுக்காக நான் இங்கே ஒரு ஓவியத்தை வச்சுருக்கிறேன். அந்த ஓவியம் அவருக்காக நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஐ வுட் லைக் டு டூ டு யூ வாட் த ஸ்ப்ரிங் டஸ் டு த செரி பிளாசம் ட்ரீஸ் அப்படின்னு.
அது மாதிரி இந்த ஓவியக்கித்தான்கள் என்னை தொடர்ந்து கேள்விகளை என்னை நோக்கி வீசிக்கொண்டே இருக்கும். என்ன நீ என்ன பண்ண போகிற, இன்னும் என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பேன்னு அது என்னை கேட்கக்கூடிய விஷயமா அது இருக்கும். ஆக மொத்தம் அந்த ஒரு கேள்விகளுக்காக நான் வந்து என்னை டோட்டலாக சரண்டர் பண்ணிடுவேன். ஒரு ஓவியன் அப்படின்றவன் தன்னை வந்து வண்ணங்களுக்கு ஒப்பு கொடுத்து அந்த வண்ணங்களோட மொத்தமாக அடையக்கூடிய அந்த சரணாகதி அந்த உணர்வில் தான் இந்த ஒவ்வொரு ஓவியமும் முழுமை பெறுகிறது. வண்ணங்கள் என் கூட என்னுடைய உணர்விலிருந்து தான் இந்த வண்ணங்களை வந்து நான் கோர்வையாக்கி இங்கே வந்து வைக்கிறேன். பொதுவாக இயற்கைங்கிறது ஒரு மெடிசினல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த இயற்கையானது ஒரு பெரிய ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. இந்த இவ்வளவு பெரிய பூமியில் நம்ம பார்த்த பல அற்புதங்களான இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருந்தால் கூட மிகப்பெரிய மலை முகடுகளின் அடியில் இருக்கின்ற அந்த இயற்கையினுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கவே முடியல. அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு விஷுவல் எஃபெக்டாக என்னோடய மைண்டில் பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களையும் நான் வெளிக்கொண்டு வரேன். இரண்டாவதாக என்னை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றலும் இந்த பஞ்சபூதங்களும். இந்த பஞ்சபூதங்களினுடைய இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களுமே நமக்குள்ளேயும் இருக்குது, நமக்கு வெளியிலையும் இருக்குது. இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமிக்குள்ளேயும் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் தான் என்னை செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக, மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. அப்போது இந்த தாரா கணேசன் இருக்கவே மாட்டாங்க. இந்த ஒவ்வொரு ஓவியத்தையும் நான் செய்யும் பொழுது நான் அங்கே இல்லை. என்னுடைய சைக்கி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேறு ஒரு சக்தி தான் என்னை இயக்குது. நான் எந்த ஓவிய கல்லூரியிலும் சென்று ஓவியங்களை எப்படி வரையணும், எப்படி வண்ணங்கள் வைக்கணும், வாட் இஸ் அ ஷேட் அண்ட் டார்க் எதுவுமே படிக்கலை. ஆனால் இந்த ஓவியங்கள் எனக்குள்ளேருந்து பிறந்து கொண்டே இருக்குது. ஆக மொத்தம் சொல்லப்போனால் காந்தாரியிடம் வந்து எப்படி 100 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எனக்குள்ளிருந்து இப்படி ஆயிரக்கணக்கில் ஓவியங்களை நான் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வரைந்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆவலாக இருக்குது. இதற்கு துணை போகின்ற என் குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மட்டுமே மிகப்பெரிய பதவிகள் வகித்த என்னால் இது போன்ற இலக்கியத்திலும் சரி, கலையிலும் சரி, ஓவியத்திலும் சரி என்னை ஈடுபடுத்தி கொண்டு எனது கலைக்கான பங்களிப்பை கொடுக்க முடிகிறது. தேங்க்யூ ஸோ மச்.